இசைக்கு மொழி தேவையில்லை என்பார்கள். மொழியை கடந்து தற்போது ஒரு பாடல் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி 2K கிட்ஸ் மத்தியில் செம்ம வைபு ஏற்றிக் கொண்டிருக்கிறது. பாட்டு பழசுதான்னு 10 அடி தூரத்துல நின்னு பார்க்கும் போதே தெரியுது. கான்செப்டாவது புதுசுதானே என்று கேட்டால் அதுவும் பழசுதான். ஆனாலும் வைரல் ஆவதற்கு காரணம் காதல். நான் உன் கூட 100 வருஷம் வாழணும், பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என சில்லுன்னு ஒரு காதல் படத்தின் டயலாகையே உருட்டு என வைரலாக்க தொடங்கிவிட்ட காலகட்டத்தில் சீச்சி சி ரே நாணி பாடலும் அப்படிப்பட்ட ரகம்தான். அதாவது காதலிக்கும் போது எப்படியெல்லாம் பழகினோம், நான் ஊரில் இருந்து திரும்பியதும் எப்படி நீ எல்லாவற்றையும் மறந்தாய், நான் எனது வார்த்தையை காப்பாற்றிவிட்டேன், நீ உனது வார்த்தையை காப்பாற்றவில்லை என காதலன் விரக்தியோடு கேட்கும் பாடல்தான் அது. காதலையை விட்டுவிட்டு வெளியூருக்கு சென்ற காதலன் கூலிங் கிளாஸ் கண்ணாடியெல்லாம் அணிந்து கொண்டு ஆசை ஆசையாய் அவளை பார்க்க ஊர் திரும்புகிறான். ஆனால் காதலிக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைகிறான். காதலியை தேடிச் செல்ல அவளது அண்ணன் காதலனை விரட்டுகிறான். அதற்கு பிறகு காதலி குறித்து அவன் பாடுவதும், காதலி அவனை தேடி கதறியபடி ஓடி வருவதும், காதலனை அடித்துவிட்டு தங்கையை அண்ணன் அழைத்துச் செல்வதும் தான் பாடலின் கதை. என்ன ப்ரோ, ஒட்டுமொத்த கதையையும் சொல்லி ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே என பதற வேண்டாம். 6 வருடங்களுக்கு முன்பு யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பாடல்தான் இது. அதுவும் 1995ஆம் வருடத்திலேயே இந்த பலிபுல் ஆல்பத்தில் வெளியான பாடல்தான் இது. சத்ய திகாரி என்பவர் இந்த பாடலை எழுதி பாடியுள்ளார். ஒடிஷா மொழியில் வெளியான இந்த பாடல் தற்போது வைரல் ஆவதோடு பல அரசியல் சம்பவங்களுக்கும் மீம் கண்டென்ட் ஆகி வருகிறது. ஆனால் பாடல் வரிகளின் அர்த்தம் புரியாமலேயே பலரும் கேட்டு வைரலாக்கி வருகிறார்கள். பாடல் வரியின் அர்த்தம் இதுதான்: காதலி தன்னை விட்டுவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள தயாரானதால் காதலியை பார்த்து, நாணி, இது வெட்கக்கேடானது, நீ சொத்தை மட்டுமே பார்த்தாய், ஆனால் என் அன்பின் மதிப்பை நீ புரிந்து கொள்ளவில்லை, தங்கம் மற்றும் விலை உயர்ந்த நகைகளைத்தான் நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள், ஆனால் உண்மையான மனிதர்களை உங்களுக்கு தெரியாது, என்னிடம் சொத்து இல்லை என்பதற்காக என்னை இப்படி விட்டுவிட்டீர்கள், செல்வம் உள்ளவனுக்கு இதயம் இல்லை என்பது உனக்கு புரியவில்லை, நமது கடந்த காலத்தை பற்றி நீங்கள் மறந்து விட்டீர்கள், நான் நமது வார்த்தையை காப்பாற்றி உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன், நீங்கள் கேட்டதையெல்லாம் செய்தேன், எனது அன்பின் அடையாளமாக உனக்கு எல்லா வகையான பரிசுகளையும் வாங்கினேன், என் நம்பிக்கைகளை நீ பாழாக்கி விட்டாய், நாணி, எனக்கு ஏன் இந்த வலியை கொடுத்தாய், இது வெட்கக்கேடானது என்பதுதான் பாடலின் அர்த்தம் என கூறப்படுகிறது. காதலித்த பெண் விட்டுவிட்டால் அடிடா அவள, ஒதடா அவள என வன்முறையை தூண்டும் விதமாக பாடல்கள் வர ஆரம்பித்துவிட்ட சூழலில் தனது காதலின் வலியை காதலிக்கு டீசென்டாக உணர்த்தும் 90s கிட் 90s கிட் தாயா என 2K கிட்ஸுகளே பாராட்டி உணர்ச்சி வசப்படும் அளவுக்கு அமைந்திருக்கிறது இந்த பாடல்.